சுந்தர் சி சார் எனக்கு அது நிறைய வாட்டி சொல்லுவார், சினிமான்றது ஒரு தேவதை, அது எல்லாருக்கும் வந்து வராது. இப்போது உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் உங்களை பார்த்தா சிரிக்கிறாங்க, உங்களுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது இத்தனை பேர் ஏங்கி தவிக்கிறது. நீங்கள் கதைலாம் கேட்பீங்க, நான் 20 வருஷமாக சினிமாவில் ட்ரை பண்ணுறேன், 25 அவ்வளோ பேர் கிடைக்காது உங்களுக்கு, நீங்கள் எதிர்பார்க்காம நீங்கள் ட்ரையே பண்ணல உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது நீங்கள் சீரியஸாக. ஸோ நான் வந்து அந்த படத்துலேருந்து தான் இதை நான் சீரியஸாக எடுக்க ஆரம்பித்தேன். நானும் முன்னாடி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த சின்ன வயசுலேருந்து பார்த்த சினிமாவில் நீங்கள் ஒரு செம்மையாக ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி ஒரு 2-3 விஷயம் இமீடியட்டாக செம்மையாக பண்ணணும். அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் போய் ஒரு 3 விஷயம் உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நிலையான ஒரு டைம் இருக்கும். பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம் முதல்ல ஹிட் ஆகி அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் 10 வருஷத்துக்கு ஹிட்டே இருக்காது. ஸ்டில் தே வில் பி தட் இன் தட் பிளேஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி 15 வருஷமாக ஒரு ஹிட் இல்லை இவங்க, ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே ஸ்டார் ஆகிட்டாங்க. அதே மாதிரி தான் ஒரு காமெடியனாக இருந்தாலும் ஒரு 3-4 படம் வந்துருச்சு, இவங்க காமெடிக்கு சிரிச்சிட்டா. எனக்கு ஒரு படம் வந்தது, என்னோட 2வது படத்துக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஸோ எனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜினே தெரில. நான் வந்து கதை வந்து தரவாக கேட்பேன், யார் கதை சொல்ல வந்தாலும் கேட்பேன், ஏன்னா இதான் என் வேலை. அப்படின்னும் போது நீங்கள் எப்போ படம் எடுத்திருக்காங்க, எடுக்கல, சீனியர் டைரக்டர், ஜூனியர் டைரக்டர், லாஸ்ட் எது நீங்கள் கதை வச்சுருக்கீங்களா, கேட்குறது என் வேலைன்னு கேட்பேன். கேட்டு எனக்கு படம் அது கதை பிடிக்கலன்னா நல்லா இருக்கு ஜி நான் பண்ணலான்னு அனுப்ப மாட்டேன். சரி இல்லை சார் நான் கேட்டேன், எனக்கு இதெல்லாம் தோணுது. அப்படிலாம் நான் வந்து டேரக்டர்லாம் இல்லை, நான் இப்போ அப்போவே அந்த மாதிரி சொல்லுவேன். ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய ஒரு டேரக்டர் வந்து என்கிட்ட கதை சொன்னார். ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேக்கப் பண்ணி அமிச்சாங்க, நானும் இன்னொரு ஹீரோவும் நடிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் இது எதுக்கு, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் சார் அப்படின்னு கேட்டேன். என்னது பாயிண்ட் கேட்குறியா, என்ன பாயிண்ட் கேட்குற நீ, பாயிண்ட் கேட்குற சார் அப்படியே அவன் முன்னாடி ஃபோன், சார் அவன் பாயிண்ட்லாம் கேட்குறான் சார், நம்மளே இன்டர்வியூ எடுக்கிறான் சார். இல்லை சார் நிஜமாலே இது எதுக்கு இந்த படம், இது எதுக்காக இதை எடுக்கிறோம், இல்லை நான் என்ன பண்ணணும் இதில் அப்படி சொல்லுங்கள். ஸோ அவர் வந்து என்னென்னா பார்த்தா இந்த ஆர்ஜே பாலாஜி திமிரு பிடிச்சவன், அவன் அவ்வளோ கேள்வி கேட்பான். அந்த மாதிரிலாம் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு டைரக்டர், அவர் வந்து அந்த ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ல போயிருக்காரு. யார் சார் அதுக்கு பண்ண போகிறான், ஆர்ஜே பாலா, அவன் உங்களே இன்டர்வியூ எடுப்பானே, உங்ககிட்டே கேள்வி கேட்பான், பாயிண்ட் எவ்வளோ இது எவ்வளோன்னு கேள்வி கேட்பான். ஆக்சுவலாக அந்த படம் எடுத்து ரிலீஸ் ஆகி ஒரு ஷோ தான் ஓடிச்சு. நான் கேட்க வேண்டியது தான் அந்த ப்ரொடியூசர் ஆக்சுவலாக கேட்டிருக்கணும், சார் எதுக்கு சார் இந்த படத்தை நம்ம எடுக்கணும்னு அவர் கேட்டிருக்கணும்.